ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதில் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா அதுலேயே ஒரு 4 பாதாம், 4 முந்திரியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கலாம். அது கூடவே 5 திராட்சை, இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வறுத்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா குழைவாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி குழைவாக வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியான மாதிரி தெரியும். அது சர்க்கரை இலகுனதுனால அப்படி இருக்கும். நீங்கள் குக் பண்ண அது சரியாயிடும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை ஃபுல்லாக போய் உங்களுக்கு நல்லா அந்த சர்க்கரை நல்லா திக்காக ஆகும், இந்த பச்சடி மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா திக்காக ஒரு ஜாம் பதத்துக்கு வந்துடும் அது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ஒட்டாமல் வரக்கூடாது. ஓரளவுக்கு உங்களுக்கு பேன்லேருந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் தக்காளி பச்சடி ரெடி. இது நீங்கள் பிரியாணி செய்யும்போது சேர்த்து இதை சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.